ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. இது சண்டே மார்னிங் எடுத்தது. ஸோ சண்டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு உட்காந்த இடம் வந்து இதுதான். ஹாலில் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் வந்து சின்சான் பார்த்துக்கிட்டே வந்து காஃபி குடித்தேன், டீ குடித்தேன் காலையில் வந்து. ஸோ வந்து வெளியில் கிளம்பலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பிளான் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ போகலாம் அப்படின்ட்டு. எங்கே போகிறோங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் கிளம்புறோம். அதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருக்குது ட்ராவல் பண்ணி. அதனால் வந்து காலையிலே வந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பிடலான்னு முடிவு பண்ணோம். அதனால் கிளம்பியாச்சு. ஒரு 10 போல் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுவே வந்து எங்களால் வந்து முடியல. கிளம்பிட்டோம் எப்படியோ 10 போல். அதுக்கப்புறம் தண்ணிலாம் நிறையா திறந்து விட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எல்லோரும் ஜாலியாக விளாட்ணும் அதில் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்துட்டோம். வீட்டில் எதுவுமே செய்யலை இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டாச்சு. தோசை மட்டும்தான் வாங்கினோம். ஸோ தோசையுமே நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு. என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமேன்னு தோணும்ல, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து கல்யாண சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு வந்திருந்தோம். ஸோ பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து மாலை வந்து போட்டு விட்டு இது பண்ணாங்க. ஸோ மாலையெல்லாம் வந்து கொடுத்து போட்டு விட்டு பூஜைலாம் பண்ணாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இதை வந்து பரிகாரம் வந்து பண்ணி முடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ விளக்கெல்லாம் பொருத்த ஆரம்பித்தாச்சு. காற்று நல்லா அடிச்சிட்டு இருந்தது, விளக்கு பொருத்தவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து பொறுமையாக வந்து கையை வச்சு பண்ணேன். ஸோ எல்லா விளக்கும் பொறுத்து வச்சுட்டு தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பரிகாரம் பண்ணால் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒன் டைம் போக சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த பரிகாரம் பண்ணால் வந்து கல்யாணம் ஆகும். அந்த கல்யாண மாலையை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப தாக எடுத்தது. அப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை விட தாக ரொம்ப எடுத்தது. அதனால் சரி எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு அவனுக்கு மட்டும் சன்னுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறையா இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசெண்டாக நல்லா இதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். அந்த கோவிலேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 1 hour ஒரு 1/2 hourக்கு மேலே தான் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ வந்துட்டு ஜாலியாக விளாண்டுருந்தோம் எல்லாருமே. கோவில் வந்து திறக்கலை. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி டைமில் தான் வந்திருந்தோம். ஸோ அதனால் வந்து ஒரு கோயில் வந்து மூடி இருந்தது. ஆனால் வந்து விநாயகர் கோயில் மட்டும் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சிற்பத்தெல்லாம் பார்த்துட்டு அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சுற்றி கொஞ்ச நேரம் படுத்துட்டோம். கொஞ்ச நேரம் அந்த புல்லில் படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நிறைய பேர் படுத்திருந்தாங்க, விளாண்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சன்னு வந்து விளாண்டுருந்தார். அவர் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ட்ரிப்பு போனது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகல, டூர் கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து இது வந்து டூராக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம். நந்தி சிலைக்கு முன்னாடி, அப்புறம் அந்த சிலைக்கெல்லாம் சிற்பத்துக்கு முன்னாடி, ஃப்ளார்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா பேசிட்டு அங்கே எல்லாமே ரிலேஷன் ஆட்டு இருந்தது. அங்கே இருக்கவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்க்குறப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட அவங்களும் எல்லாருமே மிங்கிளாகி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அவங்களும் ஒரு பாண்டிங்காக இருந்துச்சு. பார்க்குறப்பமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தோம், அவங்க நம்மளே பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டைம் ரொம்ப அப்படியே பாஸ் ஆகிட்டு இருந்தது. சின்ன பசங்களாம் இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சிலர் வந்து படுத்துக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. எங்கிட்டு சுற்றி போகிறாங்கன்னே தெரியல, ஆனால் அந்த விளாண்டுட்டு அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு விடுறதுக்கு. அப்புறம் விட்டுட்டேன். ஜாலியாக விளாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பூவெல்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். இந்த கோயில் தான், இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற கோயில், விநாயகர் கோயில் திறந்துருந்தது. இது விபூதி இல்லையேன்னு பார்த்தேன். நான் எங்கே சாமி கோயிலுக்கு போனாலும் எனக்கு வந்து அந்த விபூதி இட்டுக்கிறது, குங்குமம் இட்டுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்னை பற்றி ஒரு சீக்ரெட் என்னென்னா, எனக்கு வந்து விபூதினா ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடுவேன் நான். அதான் எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து விபூதி வந்து பேக்கெட்டாலாம் சாப்பிட்ருக்கேன். அதுக்குன்னே அமௌண்ட் வாங்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் உண்டு. கடைக்காரரே கேட்பாங்க, என்ன விபூதி இத்தனை பேக்கெட் வாங்குறியம்மா அப்படின்னு கேட்பாங்க. 10-15 பாக்கெட்லாம் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையில் கொட்டி எடுத்து சாப்பிடுவேன். டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கிணறுல இருந்துச்சு. அந்த கிணறுல வந்து தண்ணிலாம் இருந்துச்சு. அது வந்து பாதாள அறையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பாதாள அறை மூலியமாக போனால் கிணத்துக்குள்ளே போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, டைம் லேட் ஆயிரும்ட்டு சாப்பிட போனோம். சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டாங்க 2 பேருமே, ஹஸ்பண்டும் சன்னும். நான் வந்து ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டேன். எனக்கு ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு. எனக்கு தாகம் தான் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போனால். அதனால வந்து அடிக்கடி ஜூஸ் குடிக்கணும்னு தோணும். ஸோ அதனால வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து விளக்கு பொத்தி அந்த எலுமிச்சப்பழம் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அப்புறம் மாலை எல்லாம் கொடுப்பாங்க, கழட்டினதெல்லாம். அதெல்லாம் வந்து வச்சுட்டு சாமி கும்பிட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். வந்தோன்னே அதான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பால் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து லேட் ஆயிரும் வரதுக்கு அப்படின்ட்டு. வரதுக்கு லேட் ஆச்சுன்னா பால் கார் போயிடுவாரு அப்படின்ட்டு பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சிருந்தோம். அப்புறம் வந்து டீ போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனதே வந்து 10 o'clock போனோம். வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 5:30 6:30 ஆயிருக்கும் வீட்டுக்கு வரப்போ. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் வந்து இப்போதான் வந்து லைட்டாக ஒரு முட்டு விட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலையெல்லாம் உதிர்ந்துருது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல எனக்கு. யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்கள். நல்லா வளர மாதிரி இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா. ரோஸ் பூனாவே அப்படிதான் ப்ராப்ளம் நிறையா சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரோஸ் பூ வளர்க்கணும்னு ஆசை. அதனால தான் ஒரே ஒரு செடி மெயின்டைன் பண்ணுறேன். நிறைய செடி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னுக்காக தான். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் வாங்கினது. இது வந்து பாட்டு புக்கு. அதாவது நம்ம என்ன பாடல் வந்து படிச்சுக்கிட்டே வந்து சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற புக்கு இருக்கு. நிறைய வாங்கியிருந்தோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இந்த கிளிப்பிங்ஸ் ஏற்கனவே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஸோ அந்த சிற்பம்லாம் வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை வந்து ஆங்கிளாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே போக முடியலங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு நாள் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்னொரு நாள் நம்ம போக முடியுமான்னு தெரியாது. ஒன்ஸ் நம்ம போயிட்டோம் திரும்பியும் வந்து அதே இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியறது கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணும். மறுபடியும் போகணுன்னு ஆசை இருக்குது எனக்கு. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தது நான் சன்னு நிற்கிற மாதிரி எல்லோரும் எடுத்து கொடுத்தாங்க. நிறைய பேர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து நிறைய எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோன்னா மாலை எல்லாம் கொடுப்பாங்க. மாலை அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் தேங்காய் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தேங்காவெல்லாம் உடச்சிட்டு அந்த மாலை போட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்தோன்னா கொஞ்ச நாள் வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. பட் வந்து சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் ஆகிரும். ஸோ வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் கிடச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் என்னோடய சன்னை கூட்டிகிட்டு 3 பேரும் போய் மறுபடியும் வந்து நம்ம கல்யாணம் ஆன மாலை இருக்குல்ல, கல்யாணம் நாள் அன்னைக்கு மாலை போட்டிருப்போம்ல, அந்த மாலையை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடந்துச்சு. ஸோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சாமியே பார்த்திங்கன்னா அம்மன் வந்து, அதாவது அம்மன் சொல்கிறேன் பாருங்கள், கல்யாண சுந்தரேஸ்வரரோட ஒய்ஃப் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மாலை போட்டுட்டு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போய் பார்த்தது வந்து ஹாப்பியாக இருந்தது. சண்டே ஆச்சுன்னா வந்து எனக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ரொம்பலாம் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சதில்ல. பட் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வந்து சண்டே ஆச்சுன்னா சிம்பிளாக எங்கேயாவது போயிட்டு வரணும். அது மோஸ்ட்லி வந்து கோவிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாய்க்கால் குளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதிலெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தண்ணியில் விளாடணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து எங்களோட பெரியம்மா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து வாய்க்காலில் வந்து சின்ன பிள்ளைல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குளித்தது, மீன் பிடிச்சது, மீன் குழம்பு வச்சு தருவாங்க. அதெல்லாம் ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க இப்போ இல்லை. அவங்கள வந்து லாஸ்ட்டாக பார்க்க முடியல. ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கேரளா சைடு எங்கேயோ போயிருந்தாங்க. ஸோ என்னால் தனியாக போக முடியாது அப்படின்ட்டு போக முடியல. நானும் பையனும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது வந்து எனக்கு என்னமோ பயமாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, தனியாக இப்போ நான் போகிறதே இல்லை. அதிகமாக எங்கேயும் எந்த பிளேஸ்க்கும் வந்து நானும் என் சன்னு மட்டும் போகிற மாதிரினா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் வந்து ஹஸ்பண்டை கூட்டிகிட்டே போகிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் பார்க்க முடில. ஸோ வாங்க நம்ம இந்த இதுக்கு வருவோம். ஸோ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து போனோன்னா வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். சிம்பிளாக வந்து தோசை சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போன டைமுக்கு வந்து கரெக்டாக பூரி இல்லைன்ட்டாங்க. ஸோ பூரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு, பூரி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தோசை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேங்காவெல்லாம் உடச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறது இப்போ வர வர வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஏன்னு தெரியல. போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அதிகமாகிடுச்சு.
சாமியை நினைப்பேன், கும்பிடுவேன், யோசிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஒரு நான் காலேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் விளக்கு பொருத்தணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது வராது. ஆனால் சாமின்னா பக்தியாக இருப்பேன், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருப்பேன். பட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் போக போக தான் வந்து எனக்கு மேரிட் ஆனதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போய் இந்த மாதிரிலாம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு இது பண்ணணுன்னு தோணும். அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு முடிஞ்சது மட்டும்தான் நான் நல்லா பண்ணுவேன். ஏன் ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்கிறேன்னா, சிலர்லாம் தீ மிதிப்பாங்க, அப்புறம் நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து வருத்திக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து நல்லதான்னு தெரியல. ஆனால் என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த லெவலுக்கு போக மாட்டேன் எப்பயுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருந்தோம். ஸோ அது வந்து அந்த சைடு தான், நம்ம போகிற ரூட்டில் தான் இருக்கும். அந்த அதாவது கல்யாண சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளேஸ் கரெக்டாக எனக்கு தெரியல. எனக்கு இந்த ஊரெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து திருக்கடையூர்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கோயில் போனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தையும் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி சாமி பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த புல்லெல்லாம் தரை இருந்துச்சு, தரையில் வந்து புல்லாக இருந்துச்சு. அதிலெல்லாம் படுத்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்புறம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். எனக்கு வந்து ஒரு மேரிட் ஆன மாதிரியே தெரியல அங்கே போனப்போ. ஏன் சொல்கிறேன்னா, அந்த புல்லில் படுத்துக்கிறது, மரத்தை தொட்டு பார்க்குறது, பூ பறித்து பார்க்குறது. அன்றைக்கி வந்து மூடி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதே வந்து 3-2 போல் தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் விநாயகர் இருந்தது. ஸோ விநாயகர் சாமியை திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ கும்பிட்டுட்டு இனிமேல் மறுபடியும் ரீகால் பண்ணி போக முடியுமான்னு தெரியாது. அதனால் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு சாம்பார் சாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு ஈவினிங் டைம்லேயே வந்தாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் வந்து புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, சாமியை பற்றின புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து 2-3 புக்ஸ் வாங்கிடணும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். வழிபாட்டுக்குரிய பாடல் திரட்டு. ஸோ இதிலெல்லாம் வந்து பாடல் மாதிரி நம்மளுக்கு வந்து சாமி கும்பிட்றப்போ வந்து இந்த மாதிரி பாடல் வந்து படிக்கலாம். திருச்சிற்றம்பலம், திங்கட்கிழமை, விநாயகர், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1 வீக்குக்கு தேவையான பாடல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமைனா இந்த பாடல் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிழமையில் படிக்கக்கூடிய இந்த பாடல் புக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எத்தனை பேருக்கு தேவாரம்லாம் தெரியும்னு தெரியாது. பட் வந்து நானுமே வந்து ஃபுல்லாக படித்ததில்ல. தமிழில் நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து இந்த புக்கில் ஃபுல்லுமே வந்து இது பற்றி தான், தேவாரம் பற்றி தான். இது வந்து 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, அப்புறம் 1ஆம் திருமுறை, இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 6 திருமுறை இருக்குது. ஸோ இந்த 6 திருமுறை புக்கு வாங்கியிருந்தோம்.
ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஹஸ்பண்ட் போய் இந்த கோயிலில் வேண்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருதுல்ல. ஸோ அதனால் இந்த சாமியை பற்றி இதெல்லாம் படித்து பார்க்கலாம் அப்படின்னு படித்து பார்க்கலான்ட்டு வந்து இந்த புக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ வந்து இங்கிலீஷ் எடிஷன் வந்து கொஞ்சம் வந்து ரேட் அதிகம் போல் இருக்குது. இது வந்து தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எடிஷன். கொஞ்சம் தான் ஆச்சு, ரொம்பலாம் ஆகலை காசு. ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அப்பப்போ எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து இந்த புக்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்மளும் வந்து சாமியை பற்றி ஏதாவது புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். சாமியை பற்றி படிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வாங்கணும். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து அந்த சாமியை பற்றின டீட்டெயில்ஸ் புக்கு, அந்த சாமிக்கு வந்து எந்த பாடல் சொல்லி பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வந்து நிறைய கோயில் போயிருப்போம். அந்த கோவிலில் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.